கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் விசாலாட்சி உணவு ஓனர் பேசுகிறேங்க. எனக்கு ஒரு 10 மாடு அவர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு 2 பக்கம் எடுத்திருக்கேன் சார். மோகன்ட்ட தான் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதை நேர்த்தி பண்ணி கொடுத்துருவா. அப்படி பணமே இல்லைனாலும் நம்பிக்கையின் பேரில் ஓட்டி விட்டுருவா. அப்படி அப்புறம் அதை விட்டு வேற ஆள்கிட்ட போய் எப்படி எடுக்கிறது? பரவாயில்லைங்க, நல்ல மாட்டுக்கு நல்ல ரேட்டு. பால் இந்த அளவுக்கு வருதுன்னா அந்த அளவுக்கு பணமும் உண்டு. இது என்னன்னா வெயில் மழைக்கு தாங்கக்கூடிய சக்தி உள்ள கிராஸ் பிரீடு. ஒரிஜினல் பிரீடு எடுக்க மாட்டேன். நம்ம ஏரியா கொஞ்சம் வெயில் தாக்கம் ஜாஸ்தி, அதனால எடுக்க மாட்டாங்க. அவர் சொல்லியிருக்காரு ஒரு 15-17 வரும்னு. நம்ம கவனிக்கிற பொறுத்து இருக்கு, 20 கூட வரலாம். பேட்டு நல்லா இருக்கும், டிகிரி காமிக்கும். இந்த மாதிரி கிராஸ் பிரீடு மாடு ரொம்ப குறிச்சிருக்கு. காம்பு தலை ஒரு சின்ன குழந்தை மாதிரி அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால அதை எடுத்திருக்காங்க. ஆசைப்பட்டு எடுத்தது இது. அங்கே கரூர் மாவட்டம்னா எங்கள் ஊர் பஞ்சப்பட்டி. மோகன் நமக்கு 5-6 வருஷம் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்போம். சிறப்பாக எடுத்து கொடுப்பா. அப்படி சரி, எல்லாமே நல்லா இருக்குது. விலைக்கு சந்தைக்கு நாள் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுனால தானே இருக்கிறோம். விலை 10 ரூபா முன்ன பின்ன கூட இருந்துட்டாலும் பொருள் தரமாக இருக்கும்ண்ணா. ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா உப்படமங்கலம் பக்கத்தில் மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு 25 மாடு இருக்குண்ணா. ஜெர்சி கிராஸ், ஹெச்எப் கிராஸ், இது மாதிரி எல்லாமே இருக்குண்ணா. சரி, அப்படியே ஒரு மாடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் கிராஸ்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் மண்ணா. பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளவு சைஸ்ன்னு. 20 நாள் ஆகும். நல்ல மடிகாம்பு ஃபுல்லா மருன்னா நல்ல கருங்காம்பு அமைஞ்சிருக்குண்ணா. நல்ல கருங்காம்பு ரோஸ் காம்பு 2 கலந்துருக்குது. இதெல்லாம் ஒரு 20 லிட்டருக்கு மேல பால் கறக்குண்ணா. இன்னும் 5 நாள் ஆகுனா, 10ல இருந்து 15 நாள் ஆகுண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு போடுது. தலையத்துல எவ்வளவு ஹைட்னு உங்களுக்கு தெரியும், சரியான ஹைட். அடுத்து அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெச்எப் கிராஸ் தானே. தலையத்திலே மீறின மடி செட்டணும். தலையத்துல ஈத்து மாடு மாதிரி இருக்கு மடி. தலையத்தான் இன்னும் ஈத்து மாடு வரையும் ஈத்து மாடு மாதிரி தான் இருக்கு மடி. நல்ல ரோஸ் காம்பு. எவ்வளவு கறவையில இதுல இதெல்லாம் 20 லிட்டர் கறக்கணும். 5ல இருந்து 20 கறக்கணும். இது 2 பல்லு தானே போட்டிருக்கு. சரிங்க, 2 பல்லு தான் போட்டிருக்கு. 10 நாள் ஆகுனா. தலையத்து நல்ல குணம், நல்ல காம்பு குணம், நல்ல கருங்காம்பு அமைஞ்சிருக்கு. நல்ல மாடுனா. ஆமாண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒரு செவலையில செம்பூத் கலர் மாடுனா. நல்ல மான் கம்பல் அமைஞ்சிருக்கு. நல்லா என்ன பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள்ல கண்ணு போட்டுரு. இந்த மாடு சேல்ஸ் ஆயிருச்சு. ஒரு பண்ணை கொடுத்துருக்கோம். நல்லா கறக்கணும். இந்த மாடு 2ஆம் நீத்து மாடுனா ஒரு 5ல இருந்து 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். இந்த மாடு இது எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க? இது இங்க துறையூர் போகுது. அடுத்து இதை பாத்தீங்கன்னா ஒரு போடி டைப் மண்ணா, ஜெர்சி கிராஸ்னா. நல்லா ஜெர்சிலேயே கொஞ்சம் கிராஸ். நல்லா ஒரு 10 கறக்குன்னு இருக்காங்க. நல்லா 5 ஃபுல்லா வரணும். மடி லூஸ் இருக்கு. ஃபுல்லா மடி வந்தா கண்ணு போடும். இன்னும் 10 நாள் ஆகணும். சரிங்க, ஆமாண்ணா. கலரே ஒரு டிஃபரெண்டான நல்ல ரெட்டுக்கு, நல்லா டார்க் ரெட்டா இருக்குண்ணா. சரிங்க, நல்ல மண்ணா. அது நல்ல ரோஸ் காம்பல் இருக்கு. நம்ம மடி ஃபுல்லா வந்தா கண்ணு போடும். ஆனா பாத்தீங்கன்னா எருமைனா இது முறா கிராஸ் தானே. பெரிய நல்லா ஹெவி சைஸ் எருமைனா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு முறா எருமை தானே. முறால கொஞ்சம் கிராஸ் தான், 10% கிராஸ் தான் சொல்லிட முடியும். சரி, நல்ல எருமைனா ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாம். நல்லா ஹெவி சைஸ் எருமைனா. நம்ம கண்ணு காலக்கண்ணு போட்டுருக்காங்க. சரி, நல்ல எருமைனா. நல்லா இது 2ஆம் நீத்துனா. எந்த எருமையை பொறுத்த வரைக்கும் எருமை கிடைக்கிறது இல்லைங்கிறாங்களே. எருமை நல்ல எருமை நல்ல ரேட்டுக்கு விக்குது. ஆமாண்ணா. நல்ல எருமை பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கு. எருமை டிமாண்ட் ஆயிடுச்சுண்ணா. டிமாண்ட் அதிகம். டிமாண்ட் ஆகிடுச்சு எருமை. எல்லாம் முதல்ல எருமை தான் அதிகமா இருக்கும். வீட்டுக்கு பாத்தீங்கன்னா எருமை 10 எருமை இருக்கு. எல்லாம் எருமையே இல்லை. யார் வீட்லயுமே எருமை இல்லை. என்ன காரணம்? எருமை பால் கம்மியா கறக்கும். 5 நாள் 3 5 நாள் 10 லிட்டர் இப்படிதான் கறக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய சைஸ் எருமை தான் 12-13. இருந்தாலும் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எருமை பால் தான் ரேட் அதிகம் இல்லைங்க. ஆமாண்ணா. எரும்பால் ஃபேட்டஸ் கூட, கொலஸ்ட்ரால் கூட இருக்கு எரும்பால்ல. அதனால எரும்பாலுக்கு எப்பவுமே ஒரு டிமாண்ட் உண்டுண்ணா. உண்டா எருமை அழிஞ்சிருச்சுண்ணா. தமிழ்நாட்டுல எருமை கம்மிண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெர்சினா. ஜெர்சி நல்ல 10 நாள் ஆகுனா கண்ணு போட. சரிங்க, நல்ல மடி செட்னா. இன்னொரு 10 நாள் ஆகும். நல்ல ஒரு 5ல இருந்து 20 கறவை எதிர்பார்க்கலாம். சரிங்க, ஆமாண்ணா. ஜெர்சி கிராஸ்னா. இது ஜெர்சி பியூர் ஜெர்சியில கொஞ்சம் கிராஸ் தானே தெரியும். அடுத்து இதை பாருண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு சருப்புனா. ஹெச்எப்னா. ஹெச்எப் 4 பல்லு 6 மாசம் செனை. கன்ஃபார்ம் கேரண்டி செனை. இது கன்ஃபார்ம். இது வேணா வளர்க்குறவங்க வேணா வாங்க வேணாம். வாங்கி 3 மாசம் மேய்ச்சி வளர்த்து விற்கணுங்கிறவங்க வேணா இதை வாங்க வேணாம். அடுத்து இது ஒரு எருமைனா. இது ஒரு கொஞ்சம் ஜாதி கம்மி தானா. பியூர் ஜாதின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு 5-10 லிட்டர் கறக்கு. 2ஆம் நீத்து கிடையாதுண்ணா. ஆமாண்ணா. இதுவும் கொடுத்துறதானே. கொஞ்சம் ஹைட்டு கம்மியா அளவான எருமை தானே. அது சரி, அளவு எருமை தானே. அடுத்து இது பாருங்க. இது கண்ணு மண். அப்பதான் கண்ணு போட்டுருக்காங்க. இந்த மாடு கொடுத்தாச்சுன்னா பால ஒரு 20 லிட்டர் பக்கமா எதிர்பார்க்கலாம். 5ல இருந்து 20, 22 சொல்லலாம். ஒரு 20 எதிர்பார்க்கலாம் நம்ம. நல்ல மடி செட்னா. கண்ணு கிடையாது கண்ணு போட்டுருக்குண்ணா. அதான் போட்டுச்சு.
கொடுத்தாச்சுண்ணா அந்த மாடுக்கு. இப்ப 20 லிட்டர் கறக்கும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபீடு ஃபீடு வைக்கணும் ஒரு 20 லிட்டர் கேரண்டியா கறக்கணும்னு சொன்னாங்க மாட்டுக்காரங்க. சரி. நம்ம ஒரு 5 லிட்டருக்கு நம்ம மடி செட்டோம். அடுத்து இந்த கிடையாது பார்த்தீங்கன்னா 6 புல்லு கிடையாதுன்னா சரியான வெயிட் கிடையாதுண்ணா. 6 புல்லு 2 நீத்து. சரிங்க. நல்ல காம்புக்கு நல்ல ஒரு காம்பு இடைவெளி நல்லா ஃபுல்லா மடி வரும். இதெல்லாம் வெயில் மழை எல்லாத்துக்குமே தாங்கணும் அந்த மாடு. இவருக்கு மடி இன்னும் அந்த லூஸ் பூரா வரணும். 10 நாள் டைம் இருக்கணும். 10 நாள் கழிச்சு தான் கண்ணு போடும். 6 புல்லுனா 2 நீத்துனா. சரிங்க. இது ஜெர்சி கிராஸ்னா இது வெயில் மழை எல்லாத்துக்குமே தாங்கணும் அந்த மாடு. அதாவது நம்ம வெயில் அதிகமா இருக்கிற ஏரியாவுக்கு இந்த செட் ஆகும் இல்லைங்க? செட் ஆகணும். இது நல்லா செட் ஆகணும். கிராஸ் தானே. அடுத்து இது பாருண்ணா, இது வந்து 4 புல்லுனா சிந்து கிராஸ்னா சரிங்க. ஒரு 5 இருந்து 20 லிட்டர் பக்கம் எதிர்பார்க்கலன்னா. நல்ல காம்புனா, காம்பு வளர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல காம்பு, அதே மாதிரி நல்ல குணம். பால்லாம் இது நல்லா எறும்பு பல்லு இதுக்கு இருக்கு, ஃபேட்டஸ் இருக்கு. அதனால பண்ணைக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் பண்ண வச்சிருக்காருங்க. அவருக்கு தனியா உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு. பண்ண வச்சிருக்காரு, அவர் வாங்கியிருக்காரு. இது என்னன்னா ஃபேட்டஸ்னா பொருள், நல்ல ஃபேட் இருக்கு. அவங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க, டீ கடை இருக்கு, அதுக்காக வாங்கியிருக்காங்க. பண்ண அது பெரிய பண்ணையா வச்சிருக்காங்க. 100 மாடு இருக்கு. பூராமே நம்ம தான் கொடுத்தது. இது கிராஸ் மாடு மட்டும்தான் எடுப்பாங்க. சரி, ஜாதி மாடு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபேட்டஸ் நமக்காக இப்படி மாடு வாங்கிட்டு இருக்காங்க. விலையை பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் ஒரு 60 ரூபாயில இருந்துருக்குண்ணா. 60 ரூபாயில இருந்து 110, 120, 130 வரை இருக்குங்க. 60 ரூபா போட்டா தானே இன்னைக்கு ஓரளவு கொஞ்சம் நல்ல மாடா வாங்க முடியும். நல்ல விலை, நல்ல மாடு நல்ல விலைக்கு தானே வச்சு. சரி, பண்ணையினுடைய லொகேஷன் எந்த இடத்துல? நம்ம பண்ண பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தான். கரூர் மாவட்டம் பக்கத்துல உப்படமங்கலம், அதுக்கு பக்கத்துல மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு.